ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி இன்னைக்கு முதல்வராக பதவி ஏற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டதுமே எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். ஆனால் அந்த கொண்டாட்டம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலை. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தளபதி ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படுது. காங்கிரஸ் கட்சி 2 நாளுக்கு முன்னாடியே தங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 கட்சிகளோட ஆதரவையும் சேர்த்து பார்க்குறப்போ 116 தொகுதிகள் வருது. இதோட சேர்த்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு கொடுக்கறதா சொன்னாங்க. அவங்க கிட்ட 2 எம்எல்ஏ சீட் இருக்கு. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்போ 118 தொகுதிகள் தளபதியோட கையில் இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் பயங்கர ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தங்களோட ஆதரவு தாவேக்காக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் 116 தொகுதியில் தளபதி நிற்கிறாரு. அடுத்தபடியாக தளபதிக்கு இருக்க ஒரே வாய்ப்பு விசிகா மட்டும்தான். ஆனால் இப்போ விசிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், திருமாவளவன் அவர்களை துணை முதல்வர் ஆக்கணும், அது மட்டும் இல்லாமல் பெரம்பூர் தொகுதியை விஜய் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த தொகுதியை விசிகாக்கு ஒதுக்கணும் அப்படின்னுட்டு நிபந்தனைகள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி திமுக கிட்ட இவங்க கேட்குறதுக்கு தைரியம் இருக்கா? தளபதியோட தொண்டர்களையும் பொதுமக்களையும் திமுக கூட்டணி கட்சி ரொம்பவே சோதிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில் இன்னொரு திடீர் திருப்பமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை பதவியேற்க ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்திருக்காரு. இது என்னடா பெரிய கொடுமை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு.